கீரிப்பிள்ளை கடிச்சு ஒரு 7 வயசு சிறுவன் இறந்து போயிருக்கான். இது எப்படி சார்? இந்த கீரிப்பிள்ளை கடிச்சா கூட வருமா? இது அந்த கீரிப்பிள்ளைக்கு ரேபிஸ் இருந்தது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ அந்த குழந்தை ரேபிஸ்னால இறந்ததுங்கிறத டயக்னோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கீரிப்பிள்ளைக்கு ரேபிஸ் எங்கிருந்து வர முடியும்? நாய்கிட்ட இருந்து தான் வந்திருக்க முடியும். பூனை கடிச்சதுன்னு அலட்சியம் பண்ண வேண்டாம். அதே மாதிரி எலி கடிச்சதுன்னு அலட்சியம் பண்ண வேண்டாம். நாய் கடிச்சா மட்டும்தான் வரணும்னு இல்லை, எது கடிச்சாலும் வரலாம், நீங்கள் வேக்சின் போட்டுக்குங்கன்னு சொன்னால் அதை கேட்குற இடத்துல நம்ம மக்கள் இல்லைன்னு. எலி பூனை கடிச்சு யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் நீங்க ரிஸ்க் எடுத்ததா பேச வேண்டியது இருக்குமா? அவங்களுடைய முதல் கோணமே மருத்துவமனைகள்லாம் பணம் சம்பாதிக்க மட்டும்தான் இருக்குங்கிற கோணத்துல தான் இங்கே வந்து உள்ள வர்றவங்கள பார்க்குறேன். வர ஊசி போடுறத வேண்டான்னு சொல்ற இடத்துல தான் இருக்காங்க. எதுக்காக ஒரு டாக்டர் ஊசி போட சொல்றாரு அப்படிங்கிற யோசிக்கிற இடத்துல இல்லை. வெறி நாய் எவ்வளோ லேட்டான ஸ்டேஜில் இருந்து அதனுடைய எச்சி போறாமே கிருமியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது உடனே பரவுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. நிறைய இடத்துல கடிச்சு வச்சிருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கணக்கிட முடியாது. காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி வேக்சின் மட்டும்தான். நாய்க்கடி நோய், ரேபிஸ் நோய் வந்து இறந்து போகிறவங்களுக்குன்னு தனி அறைகள் எல்லா மருத்துவமனைகளும் இருக்கும். அந்த மருத்துவமனைகளில் ட்ரீட்மெண்ட் எதுவுமே இருக்காது. தனி அறையில் அவர் இறந்து போகிற வரைக்கும் வச்சிருந்து கொண்டு போய் அடக்கம் பண்ணுறது தான் எரிக்கிறது தான் இன்னை வரைக்கும் நடக்கிற ஒரு விஷயம். மூளையை தாக்குனதுக்கப்புறம் வர்ற ஹாலுசினேஷன், ஒரு மாதிரி அவங்க பிஹேவியர்லாம் மாறும், தனிமைப்படுத்துவாங்க. தண்ணி குடிக்க முடியாமல் போகிறப்ப அவங்க வாயில் எச்சில் நாய் மாதிரியே வெளியில் வந்துக்கிட்டு இந்த அக்ரஸிவ் ஃபேஸ்க்கு வந்துடுவாங்க. பிஹேவியர் சேஞ்சஸ்லாம் வரும். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. பொதுவாகவே இந்த ரேபிஸால உயிரிழப்புகள் அப்படிங்கிறது தொடர்ந்து அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருந்துட்டு இருக்கு. ஸோ இது சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க இன்னைக்கு டாக்டர் அருணாச்சலம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், தேங்க்யூமா. சார், இந்த ரேபிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேருக்கு இது சார்ந்த இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய விழிப்புணர்வு இருந்தால் கூட இப்போ வந்து கரெக்டாக திருவாரூர் மாவட்டத்தில் 7 வயசு சிறுவன் அதாச்சும் கீரிப்பிள்ளை கடிச்சு லாஸ்ட் டைமில் கீரிப்பிள்ளை மாதிரியே சில செயல்கள்லாம் செஞ்சு இறந்து போயிருக்காங்க. ஸோ இதை கேட்கும் போதே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்குது. இங்கே நிறைய பேர் ரேபிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டனாலே நாய் கடிச்சா மட்டும்தான் வரும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? கடைசியாக நான் பார்த்தது வந்து ஹைதராபாத்தில் வீட்டுக்கு பக்கத்து வீடுகளில் இருக்கிற 2 பெண்களை வீட்டில் வளர்க்குற பூனை கடிச்சு அவங்க 2 பேருமே இறந்து போனதை கடைசியாக நான் பார்த்த ஒரு விழிப்புணர்வு செய்தி. எங்களுக்கே பயமாக தான் இருக்குது. இப்போ வர்றவங்ககிட்ட எலி கடிச்சதுன்னு வர்றாங்க. வீட்டில் எலி தான் காமனாக நைட்லலாம் கடிக்கும். இந்த ஏரியாவில் காலில் கடிச்சு வச்சிரும். அதே மாதிரி பூனை கடிச்சதுன்னு வர்றாங்க. எங்கள் பெட்டு தான்னு சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் தான் வளர்க்குறோன்னு சொல்கிறாங்க. அது வெளியில் போக வாய்ப்பு இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் நாய்கள்லேருந்து ரேபிஸ் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து எந்த விலங்குகள் இந்த மாதிரி பாலூட்டிகள் எது கடித்தாலும் நம்ம வந்து அல்லது அமெரிக்காவில் சொல்கிறாங்க, அங்கேயே வந்து உலகம் பூரா 59,000 பேர் ரேபிஸில் இறந்து போகிறது ஒரு தகவல் உங்களுக்கு. ஒரு வருஷத்துக்கு 59,000 பேர். அதில் ரொம்ப நம்பர் குறைவாக இறந்து போகிறது வெளிநாடுகளில், அதுவும் USA போன்ற நாடுகளில். அது விழிப்புணர்வு நிறைய இருக்கிறதுனால அங்கே தடுப்பூசி போட்டு அவங்கள காப்பாற்றிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க தடுப்பூசி போட்டு காப்பாற்றினதையும் தாண்டி 3-4 டெத்து அங்கே இருக்குதுன்றாங்க. மினிமம் சிங்கிள் டிஜிட்டில் நம்பர் டெத்து இருக்குதான் செய்யுதுன்றாங்க. நம்ம ஊர்களில் பெட்டு ஓனர்ஸ் இருக்காங்கள, இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது இன்னொரு கஷ்டம். நான் என் ஊசிக்கு தான் நான் தான் ஊசி போட்டிருக்கேன், எனக்கு ஏன் ஊசி போடணும், என் பெட்டுக்கு போட்டிருக்கணுன்ட்டு. என்ன கொடுமைன்னா அரசாங்கமும் இதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. நாய்களுக்கு வேக்சின் போடும்போது அவங்க கேரியராக இருக்கலாம், அவங்களுக்கு நோய் வராமல் இருக்கும் அந்த நாய்களுக்கு. ஆனால் நாய் அது உள்ள கிருமி இருந்து எப்படி நம்ம கோவிட் நேரத்தில் நம்ம எப்படி கேரியர்னா படித்தோமோ, வெளியிலேருந்து வந்த வீட்டுக்குள்ளே படுத்திருந்த ஒரு முதியவருக்கு வீட்டுக்கு வந்துட்டு போன பையன் வெளியில் வந்துட்டு போனவன் மூலமாக பரவி அவன் அவருக்கு நோய் வந்ததை அந்த நேரத்தில் போட்டிருந்தாங்க. பையனுக்கு வரல, ஆனால் அவருக்கு வந்திருந்தது அப்பாவுக்கு. அந்த மாதிரி தான் இது கேரியர் ஸ்டேஜில் நாய்கள் இருக்குமே தவிர, ஸ்ட்ரீட் டாக்லாம் வேக்சின் போட்டோம் அதனால் நாய் பரவாது அப்படின்னு இருக்கிற மெத்தனத்தை நான் குறை சொல்ல விரும்புகிறேன். இந்த நேரத்தில் அந்த நாய்களுக்கு வேக்சின் போட்டால் கூட அதுங்க கேரியர் ஸ்டேஜில் அதுங்களுக்கு நோய் பரவாமல் இருக்கிற மாதிரி அதுங்களுக்கு உள்ள அந்த கிருமிகள் இருந்து அது கடிக்கிறவங்களுக்கு அது பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். வெறி நாய் கடிச்சா மட்டும்தான் நோய் வரணும்னு அவசியம் இல்லைங்கிறதுக்காக இதை தெரிஞ்சுக்கணும். நமக்கு நாய்களுக்கு நோய் இருந்து நாய்கள் கிருமிகள் அதனுடைய எச்சியில் இருக்குமானால் அது எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அது பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை நம்ம வர்றவங்க கிட்ட சொல்லும்போது, தனியார் மருத்துவமனைகளில் ஒருவேளை மருத்துவர் வந்து அந்த வேக்சின் போடுற 400 ரூபா காசுக்கு ஆசைப்பட்டு அதை சொல்கிற மாதிரி
நினச்சா கூட அவங்க போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போடுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் போட உனக்கு விருப்பம் இல்லையா விட்டுரு. ஆனால் பூனை கடிச்சதுன்னு அலட்சியம் பண்ண வேண்டாம். அதே மாதிரி எலி கடிச்சதுன்னு அலட்சியம் பண்ண வேண்டாம். நாய் கடிச்சா மட்டும்தான் வரணும்னு இல்லை, எது கடிச்சாலும் வரலாம், நீங்கள் வேக்சின் போட்டுக்குங்கன்னு சொன்னால் அதை கேட்குற இடத்துல நம்ம மக்கள் இல்லைங்கிறது தான் பொதுவான விழிப்புணர்வு. படித்தவர்களே மறுக்கிறார்கள்ங்கிறதா இந்த விழிப்புணர்வு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பா சார். இந்த கிராமப்புறங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கீரிப்பிள்ளையோடைய நடமாட்டத்தை வந்து நம்ம அதிகமா பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கீரிப்பிள்ளை கடிச்சு ஒரு 7 வயசு சிறுவன் இறந்து போயிருக்கான். இது எப்படி சார், இந்த கீரிப்பிள்ளை கடிச்சா கூட வருமா இது? அந்த கீரி பிள்ளைக்கு ரேபிஸ் இருந்தது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ அந்த குழந்தை ரேபிஸ்னால இறந்ததுங்கிறத டயக்னோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ டயக்னோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கீரி பிள்ளைக்கு ரேபிஸ் எங்கேருந்து வர முடியும்? நாயிட்ட இருந்து தான் வந்திருக்க முடியும். அதே மாதிரி தான் அமெரிக்காவில் என்ன சொல்கிறாங்க, பேட் இருக்கிற இடங்கள், அதாவது பேட்டுன்னா நம்ம இது என்ன சொல்லுவோம், வௌவால் இருக்கிற இடங்களில் நீங்கள் தூங்குனீங்கன்னா போதும், கடித்த மாதிரி தான் அர்த்தமா. வௌவால் இருக்கிற இப்போ கோயில்களில் நிறைய கோயில்களில், தமிழ்நாட்டு கோயில்களில் வௌவால் இருக்குது. ஸோ அந்த வௌவால் இருக்க கோயில்களில் நீங்கள் தூங்கிட்டு எந்திரிச்சு வந்தாலே நாய் அது கடித்த மாதிரியான ஒரு இடத்த வச்சு அதுக்கு ஊசி போடுங்க அப்படின்றாங்க அமெரிக்காவை பொறுத்தளவில். அது கடிச்சிருக்கும் அப்படின்றாங்க மனிதர்கள் அங்கே படுத்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தெரிந்த நாய்க்கடியோ பூனைக்கடியோ அல்லது எலி கடித்தாலோ அதுக்கும் நீங்கள் ரேபிஸ் வேக்சின் போடுங்க. அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக அது எப்பவும் போடுறாங்க, போய் போட்டுறணும். அதனுடைய கொடுமை என்னென்னா அது 7லேருந்து 10 நாளைக்குள்ளே ப்ரொட்ராமல்னு சொல்லுவோம். நோய் பரவுறதுக்கான வாய்ப்பு 7லேருந்து 10 நாளைக்குள்ளே இருக்குதுன்னு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சில பேர் வேக்சின் போட்டுட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு நோய் வந்து இறந்து போகிறதே சமீபத்தில் பார்க்குறோம். இப்போ அவங்களை எத்தனை தடவை கடிச்சது, எத்தனை அளவு, எந்த அளவுக்கு அவங்க அந்த நோய் வெறி நாய் எவ்வளோ லேட்டான ஸ்டேஜில் இருந்து அதனுடைய எச்சி போகாமல் கிருமியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது உடனே பரவுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது, நிறைய இடத்துல கடிச்சு வச்சதுன்னா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கணக்கிட முடியாது. காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி வேக்சின் மட்டும்தான். நோய் வந்துருச்சுன்னா அது மூளையை தாக்கும்போது தான் நோயோடைய அறிகுறி தெரியும். மூளையை தாக்குனதுக்கப்புறம் எந்த மருந்தும் வேலை செய்யாதுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கும். சரி, இப்போ என்னன்னா அவங்க அந்த 7 வயசு சிறுவனுடைய பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை தான் அவங்க குறை சொல்றாங்க. நாங்கள் கூட்டு போய் சேர்த்து அந்த குழந்தைய கடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கழிச்சு ஒரு உடம்பு சரியில்லாமல் ஆயிருக்கு. அப்புறமா தான் அவங்க கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போனதுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய எந்த மருத்துவர்களுமே சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலை, குழந்தை இறந்து போயிடும் அப்படிங்கிறத வந்து என்கிட்ட அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டே கிடையாதா, அப்புறம் எதுக்கு டாக்டர் அப்படிங்கிற மாதிரியான சில வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. அவங்க குழந்தை இறந்து போயிட்டாங்க, அந்த எழுப்பில் அவங்க சில ஆதங்கத்தில் சில விஷயங்கள் பேசினாலும் இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நான் இப்போ உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன பதிலில் தான் இது அடங்கியிருக்கு. நோய் ஒரு மனிதனுக்கு வந்ததுக்கப்புறம் அது வரும்போதே மூளையில் கிருமி போய் சேர்ந்துட்டுன்னு அர்த்தம். அதுக்கு எப்படி நமக்கு கோவிட் வேக்சின், கோவிட் கிருமிக்கு எப்படி நுரையீரல் பிடிக்குமோ அதை மாதிரி இந்த கிருமிக்கு மூளை தான் பிடிக்கும். மூளையில் போய் அது தொடர்பு கொள்கிறத நரம்புகள், எந்த இடத்துல நம்ம கடித்தாலும் மூளைக்கு எடுத்து செல்கிற நரம்புகள் வழியாக தான் அது மூளையை நோக்கி போகும். மூளைக்குள்ளே போயிட்டு அது ஒரு கிருமி நோயாக மாறினதுக்கப்புறம், அது பல்கி பெருக ஆரம்பித்ததுக்கப்புறம் அது தடுத்து நிறுத்துறதுக்கு எந்த மருந்தும் கிடையாதுங்கிறதுனால தான் நோய் எதிர்ப்பு சக்தியை முதல்லையே உருவாக்குறது தான் வேக்சின். அது நம்ம 10 நாளைக்குள்ளே 2 வேக்சின் போட்டுறாங்க. 0 டோஸ், 3 டோஸ், 7th டே டோஸ் இருக்குது. அதுக்குள்ளே 3 டோஸ் போட்டுருவோம். 14வது நாள் 4வது டோஸ் போடுவோம். 28வது நாள் 5வது டோஸ் போடுறோம். கவர்மெண்ட்டில் சப்கியூட்டினிஸாக போடுற வேக்சின் இருக்குன்னா அதை 4 டோஸோடு நிறுத்துறாங்க. 4 டோஸ் போதுன்னு 14வது நாளோட டோஸை நிறுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மருந்துகளை திரும்ப திரும்ப போட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை உடலில் உருவாக்கி அதன் மூலமாக அந்த கிருமிகளை அழிக்க முடியுமே தவிர, அந்த கிருமிகளாக நம்ம நோய்களை மூளையில் வந்து அந்த பாதிப்பு வந்ததுக்கப்புறம் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். டாக்டரால் அதுவும் இப்போ இவங்களுக்கு வந்து கீரிப்பிள்ளை கடிச்சதுனால அவங்க அதை ஒரு பெருசாகவே சொல்லியிருக்க மாட்டாங்க. டாக்டருங்க தான் நோய் கிருமி அப்போ எந்த கிருமி இல்லைன்ட்டு ரேபிஸ் மாதிரி அவன் பிஹேவ் பண்ணுறதை நினச்சி ரேபிஸ்க்கு அனுப்பியிருப்பாங்க. அப்போ தான் அது கிருமி இருக்குன்னு தெரிய வந்திருக்கும். அதுக்கப்புறம் எதுவுமே காப்பாற்ற முடியாது, டாக்டரால் ஒன்றும் செய்ய முடியாது. இதை வந்து நம்ம நல்ல மனசில் பதிய வச்சுக்கணும். வெளிநாடுகளில் நாய் கடிச்சதுன்னா ஊசி போடுறாங்க. என்ன பொறுத்தல பெட் ஓனர்கள் இருக்காங்கல்ல, அவங்களாம் ஒரு நாயை வீட்டுக்கு கொண்டு வந்தால் 3 பேர் இருக்கிறாங்க, 4 பேர் இருக்கிறாங்க ஒரு வீட்டில்னு வச்சுக்கோங்க. அந்த 4 பேரும் ப்ரீ எக்ஸ்போஷர் வேக்சின் போட்டுக்கணும். அப்படி ஒரு வேக்சின் இருக்குது. அதைத்தான் நாய்க்கடி வைத்தியர்கள், அந்த வெட்டினரி டாக்டர்ஸும் அவங்க கிளினிக்கில் ஒர்க் பண்ணுறவங்களும் 3 வேக்சின் இருக்குது. அதை போட்டுக்கிட்டால் கடிச்சா கூட ஒன்றும் செய்யாது. நம்ம வீட்டு நாயே நம்மளை கடிச்சு இறந்து போகிறது நிறைய பேர். இப்போ நாய் போடுறதை தாண்டி நம்மளும் அதை வளர்க்குறவங்களும் போடணும். வளர்க்குறவங்க போடாமல் இருந்து கடிச்சதுக்கு அப்புறம் கூட என் பெட்டாக்கு நான் ஊசி போட்டு போடாமல் இருக்கிறது கூட மூடத்தனமானது. அது நான் அவநம்பிக்கைதான்னு சொல்லணும் அதை. அதனால் அவங்களும் என்ன பண்ணணும், நாய் வீட்டுக்கு வளர்க்க வாங்கிட்டு வரும்போது நாய்க்கு வேக்சின் போடும்போது இவங்களும் 3 டோஸ் போட்டு வச்சுக்கணும். அப்போ என்ன அவங்க வந்து 3 டோஸில் வந்து நாய் இது அவங்களுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி உடனே இருக்கும். எப்போ கடித்தாலும் அவங்கள காப்பாற்றும். அப்புறம் இந்த நாய்க்கடி தடுப்பூசியெல்லாம் பொறுத்தவரை 5 வருஷம் தான் அதனுடைய வேலிடிட்டி.
5வது வருஷம் திரும்ப போடணும் அதுக்கு வேக்சின் போடுறது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டாக்டருங்க சொல்கிறத கேட்டு நோயாளிகள் பலன் பெறணும். அவங்க உயிரை காப்பாற்றிக்கிற பார்த்துக்கணும். இப்ப சார் என் நாய் வந்து கடிக்கல. சும்மா தான் வந்து அது டச் பண்ணுது. இப்ப அதோடைய பல்லு மட்டும் தான் லைட்டா பட்டுச்சு. அதனால எனக்கு பெருசா ரத்தம்லாம் வரல. இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. அப்படிலாம் இல்லைம்மா, தோல் கிழியக்கூடாதும்மா. தோல் எவ்வளோ பெரிய அரங்கிறது ரேபிஸ் தான் காமிச்சு கொடுக்கும். ஓகே. உங்கள் தோலில் ஒன்றுமே காயம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாய் கடிச்சு வரல காயம், ஆனால் ஏற்கனவே ஒரு காயம் இருக்க இடத்துல நாய் நக்கினாலே போதும். அதனுடைய எச்சில் இருக்குது நம்ம ரத்தத்துக்கு போகணும். அவ்வளோதான் அதனுடைய ஒரே கண்டிஷன். அதனுடைய எச்சில் நம்ம தோலுக்கு தாண்டி ரத்தத்துக்கு போகாது. நம்ம தோல் கிழிஞ்சிருக்கிற ஒரு ஏற்கனவே ஏற்பட்ட ஒரு காயம் இருக்குது, காலில் இடிச்சிட்டோம் நேற்று, இன்றைக்கி அதிலே ஒரு நாய் கடிச்சு விட்டுச்சுன்னா அந்த நம்ம நாய்க்கு இருப்பே பரவுறதுக்கான அத்தனை வாய்ப்பு 100% வாய்ப்பு அதில் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நக்குனாலே அதனுடைய சலைவால தான் அதுக்கு கிருமி இருக்கும். அதனுடைய கிருமி அதிகமாக இருக்கிற இடம் சலைவா தான். நமக்கு நோய் வந்தாலும் நம்ம நோய் கிருமியை தேடி பார்க்கறதுக்கு சலைவாவை எடுத்து பார்க்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம சலைவாவிலே அந்த நோய் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். மூளையிலேருந்து அது அடுத்தால சலைவாக்கு தான் பரவும். அங்கே ஃபுல்லாக பரவுனதுக்கப்புறம் அது எல்லா இடத்துலையும் உடலில் பரவ ஆரம்பிக்கும். ஓகே சார். இப்போ பொதுவாகவே நான் முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம் தான். இப்போ நிறைய பேர் ரேபிஸ் அப்படின்னு எடுத்துக்கினாலே இந்த நாய் கடிச்சா மட்டும்தான் ரேபிஸ் வரும். இதுவே வந்து இப்போ ரொம்ப ரொம்ப பெருசாக ஆக தான் நிறைய பேர் அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறது உண்டு. இதை தாண்டி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளை கடிக்கும் போது நம்ம உஷாராக இருக்கணும் சார்? அதுக்கான விழிப்புணர்வு இல்லை. இப்போ முந்தைய விட இப்போ வரும்போது விஷ வண்டுகள் கழித்து இறந்து போகிறவங்களே விஷவண்டு சார். அது என்னன்னே தெரியல. அது நமக்கே புரியாமல் இருக்குது. ஏன் இந்த வண்டுகள்லாம் அந்த காலத்தில் இல்லாமல் இருந்ததா? இல்லை இப்போ விழிப்புணர்வு வந்ததுனால மரணத்தை பற்றி அதிகமான செய்திகள் வர்றதுனால இப்போ நமக்கு தெரியுதான்னு தெரியல. கதண்டு வண்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. வண்டுகள் சென்னையில் ஒரு அந்த மாதிரி வண்டுகள்லாம் கடிச்சு ஏதாவது கடிச்சு அதை அரிப்பை தாண்டி மூச்சு அடைக்கிற மாதிரி இருந்தால் உடனே மருத்துவமனைக்கு ஓடிடணும். அந்த விஷம் வந்து உங்களுடைய மூச்சுக்குழாயை தாக்குதுன்னு அர்த்தம். அந்த விஷம் வந்து உங்களுடைய அனஃபிலாக்டிக் ஷாக்னு மருந்துக்கு வர்ற ஷாக் மாதிரி ஷாக் வருதுன்னு தெரிஞ்சுன்னா நேராக ஓடி போயிடும். ஷாக்கு கூட முதல் சிம்டம் மூச்சு திணறல் தான். அது நீங்கள் என்ன சாப்பிட்டு எதனால் வந்தாலும் சரி, மூச்சு திணறல்னா மருத்துவமனைக்கு போய் நான் என்ன சாப்பிட்டேன், என்ன செஞ்சது, எனக்கு என்ன செய்யுதுன்னு வேற தெளிவாக சொல்லணும். அது மேலோட்டமாக சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஆஸ்பத்திரியில் சேர்ந்து வைத்தியம் பண்ணுங்க, மருந்து சாப்பிடுங்க, ஒரு 6 மணி நேரம் இருந்துட்டு போங்கன்னா அவங்க கேட்கணும். ஊசி போட்டிங்களா, நல்லாயிரும், நான் பார்த்துக்கிறேன்னு கிளம்பக்கூடாது. கடைசி வரைக்கும் அங்கே இருந்து அது நல்லாச்சின்னு தெரிஞ்சுட்டு போகணும். இல்லை மோசமாகிற மாதிரி இருந்தால் மருத்துவர்கள் அடுத்தடுத்து பரிசோதனைகளும் அடுத்தடுத்து அது என்ன சொல்கிறது ட்ரீட்மெண்ட் பிளானும் அவங்க கூட்டிகிட்டே போகிறதுக்கு அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அது சரி. இப்போ உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லுங்கள். இப்போ நிறைய பேர் உங்ககிட்டயும் வரது உண்டு இல்லையா? இந்த மாதிரி ஏதாச்சும் எலி பூனை கடிச்சு யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஏதாவது பேச வேண்டியது இருக்குமா? கண்டிப்பாக. அவங்களுடைய முதல் கோணமே மருத்துவமனைகள்லாம் பணம் சம்பாதிக்க மட்டும்தான் இருக்குங்கிற கோணத்தில் தான் இங்கே வந்து உள்ளே வர்றவங்கள பார்க்குறேன். வர யாரும் நம்ம அக்கறை அவங்க மேலே ஒரு அக்கறை எடுத்து நம்ம சமுதாயத்து மேலே ஒரு அக்கறை எடுத்து சொல்கிறங்கிறத ஏற்றுக்கிற மனப்பான்மையில் இல்லை. ஊசி போடுறத வேண்டான்னு சொல்கிற இடத்துல தான் இருக்காங்க. எதுக்காக ஒரு டாக்டர் ஊசி போட சொல்கிறாரு அப்படிங்கிற யோசிக்கிற இடத்துல இல்லை. அதே நேரத்தில் நம்ம போடுற அவ்வளோ பேருக்கும் ரேபிஸ் கடிச்சிருக்கணும், ரேபிஸ் கிருமி தான் வந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. ப்ரொஃபிலாக்டிக் இது மட்டும்தான். செக் பண்ணுறது நோய் கிருமியை வச்சு மட்டும்தான் பண்ண முடியும். அவங்க கடித்த விலங்கை கொண்டு வந்து அதுக்கு பரிசோதனை பண்ணி அது இருக்கான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இவங்க போடாமல் இருக்க முடியும். அப்பவும் நான் சொன்ன மாதிரி நாய்க்கு என்ன நடக்கும்? நாய்க்கு வந்து கேரியர் ஸ்டேஜ்லேயே அது பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் டாக் ஓனர்ஸ் நிறைய பேர் இப்போ இறந்து போகிறத செய்தியாக போடுவாங்க. அவங்க வேக்சின் போடலை, டாக் ஓனர்ஸ் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. ஸோ எல்லாமே நமக்கு செய்தித்தாள்களில் நமக்கு வர்றது தான் நம்ம பெருசாக நம்ம சென்சிட்டிவ் ஆகிக்கணும். அதுக்கப்புறம் ஸோ இது மருத்துவரையும் தாண்டி நம்ம மருத்துவர் சொல்கிறாங்கன்னா இதை நம்ம ஏன் சொல்கிறாருன்னு கேட்கணும். அல்லது 2 எக்ஸாம்பிள் சொல்கிறோம், அதை வச்சு கேட்கணும். நான் எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம்னு சொன்னால் நான் பேப்பரில் படித்தது தான். கிறிஸ்டியன் காலேஜ் தாம்பரத்தில் 2 கிளாஸ்மேட்ஸு அவங்க வெளியில் வர்றாங்க. சின்ன பப்பி. அந்த பப்பியை ரொம்ப நேரம் ரெண்டு பப்பியும் 2 பேரும் ரொம்ப நேரம் கொஞ்சம் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் போனதுக்கப்புறம் அந்த பெண் போயிட்டு ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்குது டாக்டர்கிட்ட போயிட்டு சொல்லிவிட்டு. அந்த பையன் அந்த வேக்சினும் போடலை. ஒரு வேக்சின் போட்ட அந்த பெண்ணை காப்பாற்ற முடிஞ்சுது. வேக்சினே போடாத அந்த பையனை காப்பாற்ற முடியலைங்கிறது ஒரு செய்தித்தாளில் நான் படித்தது. அதை நான் கட்டிங்காக வச்சுருக்கேன். அதை தான் நிறைய பேர் காமிப்பேன். இந்த மாதிரி நாய் கடிச்சிட்டுனா நம்ம ஊசி போடணும், இந்த மாதிரி நடக்கலாங்கிறது அவங்களுக்கு ஒரு படித்தவங்களுக்கு அட்லீஸ்ட் ஆங்கில நாதலில் படித்ததுனால அதை சொல்ல முடியும். ஆனால் இதை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி ஒவ்வொருத்தரையும் கெஞ்சி கூத்தாடலாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். சிலர் நாய்க்கடியவே கண்டுக்க மாட்டாங்க, 10 நாள் கழித்து வந்து நிற்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. ஏன்னா எனக்கு இன்னொரு அனுபவம். என்னுடைய முதல் நோயாளி ஒருத்தர் வந்து கடித்தது ஹிஸ்ட்ரியே இல்லை. அவருக்கு வயசு 24. 10 வருஷத்துக்கு முன்னால் கடித்தது அன்னைக்கு நோயோடு வந்திருந்தார். நான் என்னோடய கிளினிக்கில் அப்போ ஒரு 93 நாளில் நான் கிளினிக் ஆரம்பித்த ஒரு 10வது நாளில் கண்டுபிடிச்ச ஒரு நோயாளி அவர். அவரை வந்து அந்த அம்மா அப்பாவுக்கு ஒரே பிள்ளை, விவசாய குடும்பத்துலேருந்து வந்தாங்க. கிராமத்திலே சொல்லிட்டாங்க போல இருக்குது, நகரத்துக்கு வந்து எப்படியாவது காப்பாற்றலாம், எவ்வளோ செலவழித்தாலும் பரவாயில்லன்ட்டு. நான்
தண்ணீரை குடித்து அந்த பையனுக்கு ரியாக்ஷன் வர்றதை பார்த்து அகரோஃபோபியா மீன் தண்ணி குடிக்க போனால் அந்த கேவிக்கிட்டே போகிறது வரும். வாட்டருக்கு வர்ற ஒரு ஹைட்ரோஃபோபியான்னு சொல்லக்கூடியது. அந்த ஹைட்ரோஃபோபியா அவனுக்கு வந்துட்டுன உடனே நீங்கள் எங்கேயும் போகாதீங்க, ஜிஹெச் தான் போகணும், பையனை எங்கே போனாலும் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்த போதிலும் அவங்க அன்னைக்கு இருந்த பெரிய மருத்துவம் அத்தனையும் பார்த்துட்டு கடைசியில் 1 மணி தான் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. 3ஆவது நாள் அவ்வளோ திரகாத்திரமான ஆண் இறந்து போனார். இது வந்து எனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினிய ஒரு விஷயம் அது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு நம்ம எவ்வளோ தான் எத்தனை எடுத்துக்காட்டுகளை சொன்னாலும் போடுறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அதுலேயும் பெட் ஓனர்ஸ் அவங்க ரொம்ப மோசம். நான் வந்து ஊசி போட்டிருக்கேன், நான் டாக் வேக்சின் பண்ணால் எனக்கு வராதுன்னு நம்புகிறாங்க. முதல்ல அந்த மித்தை உடைக்கணும். அவங்களும் ஊசி போடணும். நாய் வீட்டில் வளர்க்குறதா இருந்தால் நீங்கள் 4 பேரும் ப்ரீ எக்ஸ்போஷர் வேக்சின் போட்டுட்டு நாய் 6 பேரோ 10 பேரோ எல்லோரும் போட்டு அந்த நாயை வளர்க்க பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக சார். இப்போ ரேபிஸ் ஒருத்தருக்கு வந்திருக்கு அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு எப்படி சார் அது பரவும்? அவங்களும் இப்போ அந்த அதாவது அக்ரஸிவ் ஃபேஸ் இருக்குல்ல, நோய் வந்த உடனே அவங்க அக்ரஸிவ் 10 நாளில் வந்து ப்ரொட்ராமல் ஃபேஸ்மாங்க. அந்த நேரத்தில் வந்து இருமல் சளி மாதிரியே சளி நோய் மாதிரியே தான் அது ஜுரத்தையும் சளியும் தான் தரும். அதுக்கு அடுத்ததில் தான் அவங்க வந்து நியூரோலிட்டிக் ஃபேஸ்க்கு வருவாங்க. அது வந்து மூளையை தாக்குனதுக்கப்புறம் வர்ற ஹாலுசினேஷன், ஒரு மாதிரி அவங்க பிஹேவியர்லாம் மாறும், தனிமைப்படுத்துவாங்க, தண்ணி குடிக்க முடியாமல், அதாவது மசில் பேரலைட்டிக் ஆகிரும், த்ரோட் நம்ம முழுங்குற மசில் பேரலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த கிருமினால் தாக்கத்தினால. அதனால என்ன வருவாங்க, அவங்க அந்த தண்ணி குடிக்க முடியாமல் போகிறப்ப அவங்க வாயில் எச்சில் நாய் மாதிரியே வெளியில் வந்துக்கிட்டு அந்த அக்ரஸிவ் ஃபேஸ்க்கு வந்துடுவாங்க. பிஹேவியர் சேஞ்சஸ்லாம் வரும். அந்த நேரத்தில் அவங்க யாரை கடித்தாலும் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மாதிரி இன்னொன்று தெரிஞ்சுக்கிங்க, இந்த நோய்க்குடைய நோயாளியையும் பிணத்தை மக்கள் கையில் தரமாட்டாங்க, கார்ப்பரேஷன் தான் இருக்கும். இது கோவிடுக்கு முன்னாலே நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். எப்பொழுதும் மக்கள் தரமாட்டாங்க. இப்போ இந்த நம்ம இப்போ பேசுகிறோம் இல்லையா, இந்த சம்பவத்துலையுமே இதான் நடந்திருக்கு. இதுலேயுமே அவங்க பெற்றோர்கள் கொஞ்சம் கோவத்தை காட்டியிருக்காங்க, குழந்தையோடைய உடம்ப தரல அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுவுமே இருக்குது. இது காலங்காலமாக நடந்துகிட்டு வர்றதா. நாய்க்கடி நோய், ரேபிஸ் நோய் வந்து இறந்து போகிறவங்களுக்குன்னு தனி அறைகள் எல்லா மருத்துவமனைகளும் இருக்கும். அந்த மருத்துவமனைகளில் சும்மா தான் கொண்டு போடுவாங்களே தவிர ட்ரீட்மெண்ட் எதுவுமே இருக்காது. ஏன்னா போகிறவங்களுக்கு ரிஸ்க் அதிகம்னு. குளுக்கோஸ் ஏற்றுற ஸ்டேஜெலாம் தாண்டி அவர் ஒன்றுமே முழுங்காதனால தான் அவர் இறந்து போவார், ஒன்றுமே சாப்பிட முடியாமல் போகிறதுனால. அந்த தனி அறையில் அவர் இறந்து போகிற வரைக்கும் வச்சுருந்து கொண்டு போய் அடக்கம் பண்ணுறது தான் எரிக்கிறது தான் இன்னை வரைக்கும் நடக்கிற ஒரு விஷயம். ஏன் சார் இதுக்கு என்ன மாதிரியான ஒரு மருந்துமே இதுக்கு? ஏன்னா வேக்சின் தடுப்பில் நல்லபடியாக ஆகிறதுனால அதுக்கு தாண்டி மருந்துகளை கண்டுபிடிக்கிறதுக்கு யாரும் முனைப்படலை. மருந்துகள் விற்கணும், வியாபாரமானால் தான் மருந்து கம்பெனிகள் அதில் கண்டுபிடிக்கும். அப்புறம் இது ஒரு வைரஸ் நோயாக இருக்கிறதுனால இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிற சிக்கல்களும் இருக்குது. இப்போ வரைக்கும் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது. இத்தனை விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு இப்போது இது வரைக்கும் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறது எனக்காக இருக்கட்டும் மக்களுக்காக இருக்கட்டும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க சார். ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.